ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 136வது திருப்பெயர் நாம யோகிநாய நமஹ. யோகியாக இருப்பவருக்கு நமஸ்காரம், இல்லை யோகத்தில் அமர்ந்தவர். யோகம்னா என்னன்னு கேட்டதுக்கு முன் வரிசையான நாமாங்களில் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே யோக சித்த விருத்தி நிரோதா. சித்தம்னு அலையக்கூடியதான இந்த மனது சித்தம் எது உண்டோ அதெல்லாத்தையும் அடக்கி ஒரே வஸ்துக்கிட்ட செலுத்துறது எதுவோ அதற்கு யோகம்னு பேருன்னு பதஞ்சலி யோக சூத்திரமானு தெரிவிக்கிறது. தமிழ் நிகண்டுகளில் யோகின்னா அது சாஸ்தான்னு பொருள் கொள்ளப்பட்டிருக்கு. ஸ்காந்தத்தில் சங்கர சம்ஹிதை சிவரகசிய கண்டம் உபதேச காண்டத்தில் 64வது அத்தியாயத்தில் 41வது ஸ்லோகத்தில் யோகியான சாஸ்தானே வந்துள்ளது. இந்த யோகிகளுக்கு 5 சாதனங்கள் இருக்கிறதாக கிரந்தங்கள்லாம் சொல்கிறது. அதில் அந்த 5 சாதனங்களுக்கான பேரும் இந்த சஹஸ்ரநாமாவளியில் வந்திருக்கு. ஆசனம், பகவானுக்கு குஷாசனாய நமஹ 731வது நாமா, தர்பய ஆசனமாக உடையவர்னு அர்த்தம். இது ஒரு யோகிக்கு ரொம்ப அவசியமாக வேணும். பகவானும் கீதையில் ஆசனம் எப்படி அமையணும்னு சொல்கிறார். அடுத்து யோக பட்டம், பட்டபத்ராய நமஹான்னு 462வது நாமா தெரிவிக்கிறது. யோக பட்டம் பகவான் கட்டின்னு இருக்கார் இல்லையா, அது இது முக்கியமாக யோகிகளுக்கு லட்சணம். யோக தட்சிணாமூர்த்திக்கு உண்டு, மேதா தட்சிணாமூர்த்திக்கு சில இடங்களில் உண்டு. அதனால் இந்த யோகன் ரிசிம்மனுக்கு உண்டு, யோக ஹயக்ரீவருக்கு உண்டு. இவர்களுக்கெல்லாம் அந்த பட்டத்தோடு சேர்ந்து அந்த காலை உட்காண்டிருக்கிற அமைப்பு உண்டு. தண்டம், இது வேறு யார்கிட்டையுமே விசேஷமாக தண்டம் இருக்கிறதாக தெரியலை. சாஸ்தா கிட்டக்க தண்டம் உண்டு. தண்டபாணிங்கிற பேரோட சுப்பிரமணிய சுவாமி ஒரு தண்டம் வச்சுன்னு இருக்கார். ஆனால் பெரம்பை எப்பவும் கையில் உடையவரா வேத்திரஹஸ்தாய நமஹான்னு சொல்லுமா போல பகவானுடைய முக்கியமான ஆயுதங்களாகவே இந்த வேத்திரமானது பூஜிக்கப்படுறது. வேத்திரம்னு சொல்லக்கூடிய மூங்கிற்பெரம்பு பகவானே வேத்திர பிரத்யக்ஷமூர்த்தின்னு ஒரு தியானமே சொல்கிறது உண்டு. விபூதி பையும் இந்த முத்திர பெரம்புன்னு சொல்லக்கூடிய முத்திரவட்டின்னு சொல்லக்கூடியதான இந்த வேத்திரமும் செங்கலவட்ட விளக்கம் வச்சுட்டா சுவாமியினுடைய சாநித்தியம் தானாக அங்கே இருக்குன்னு விசேஷமாக பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள். அதனால் கையில் வேத்திரஹஸ்தமான அந்த இதை உடையவர். கமண்டலம், கும்பபானைய நமஹாங்கிற நாமா இதை தெரிவிக்கிறது. அடுத்து ஜபமாலையை வச்சுக்கணும். அக்ஷசூத்திர திருதபானைய நமஹான்னு 904வது நாமா தெரிவிக்கிறது. அங்கங்கே இதோட அர்த்தத்தை பார்ப்போம். இந்த யோகி லட்சணம் எல்லாம் பகவான்கிட்ட பார்க்கலாம். சபரிமலை திவ்ய சன்னிதானத்தில் சன்னதியை நடையை சார்த்தும் போதும் திறக்கும் போதும் பார்க்கலாம். சுவாமி ஏற்கனவே யோகாசனத்தில் உட்காண்டிருக்கார். யோக பட்டம் அவர்கிட்டயே இருக்குது. சன்னதி சாத்தும் போதும் திறக்கும் போதும் அவர்கிட்ட இந்த திருப்பெரம்பு இருக்கும். கையில் ஜபமாலையை சாத்துவார்கள். இதை விசேஷமான தரிசனம் அது. இதெல்லாம் உடையவர் சுவாமிங்கிறது இங்கே தெரிவிக்கிறது. யோக பதையே நமஹா, யோகத்திற்கு தலைவன் சாஸ்தா மூலமந்திரத்தை சத்தி 239 நாமா தெரிவிக்கிறது. யோகசாஸ்தா புதுக்கோட்டை மாவட்டம் கீழநிலக்கோட்டைங்கிற ஒரு ஊரில் கோயில் கொண்டிருக்காருங்கிறதும் இங்கே இருக்குது. அதனால் யோகியாகவே இருக்கக்கூடியதான சாஸ்தாவுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமா தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.